வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007, அது மட்டும் இல்லாம தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008. இந்த 2 காலேஜஸ்க்கும் எங்க லொகேஷன்ஸ் ஆயிருக்கு, அப்ளிகேஷன்ஸ் என்ன குடுத்துருக்காங்க, என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல என்ன குடுக்குறாங்க, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024க்கு என்ன அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி டீடைல்டா பார்ப்போம். இது வந்து கவுன்சிலிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 5008. இது வந்து மதுரையில லொகேஷன் ஆயிருக்கு. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ். அது மட்டும் இல்லாம இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஜி கோர்சஸும் இருக்கு, பிஜி கோர்சஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஹெச்டி கோர்சஸும் எஸ்பெஷலி இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்க்கு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப மாடர்னா இருக்கும். வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் இருக்கு, லைப்ரரிஸ் இருக்கு, ஹாஸ்டல்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இந்த காலேஜ்ல இருக்கு. ஃபேக்கல்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டான குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் தான் இங்க இருக்காங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வர ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து அவங்க பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உள்ள வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க டை அப் வச்சுக்கிறதுனால வர ஸ்டூடண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கிளப்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அவங்களோட எஜுகேஷனல வந்து டெவலப் பண்றதுக்கு உண்டான நெறைய ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. இதோட கவுன்சிலிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 2007. இதுல வந்து உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் காலேஜ் தான். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் புரோகிராம்ஸும் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் புரோகிராம்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஹெச்டி புரோகிராம்ஸும் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து கேம்பஸ் ஃபெசிலிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோயம்புத்தூர்ல எக்ஸ்ட்ரார்டினரி பிளேஸஸ்ல இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து நல்ல கேம்பஸ் ஃபெசிலிட்டீஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் லெபார்டரீஸ் இருக்கு, லைப்ரரிஸ் இருக்கு, அதுக்கடுத்து ஹாஸ்டல்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறதுக்கு நல்ல நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் குடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி கேம்பஸ்ன்னு பார்க்கும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதுக்கடுத்து ஃபேக்கல்டீஸ்ன்னு பார்க்கும்பொழுது தியாகராஜா காலேஜ கம்பேர் பண்ணும்போது இவங்களுமே நல்ல ஹைலி குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டீஸ் தான் வச்சிருக்காங்க. டீச்சிங் அண்ட் ரிசர்ச்சஸ்க்கு. சரிங்களா? பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது தியாகராஜா கம்பேர் பண்ணும்போது இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு படி மேலேயே அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டாப் டயர் கம்பெனிஸ்குள்ள டை அப் வச்சிருக்கிறதுனால நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க. நல்ல பேக்கேஜோடவே அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய கிளப்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் சொசைட்டீஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய இன்டராக்ட் பண்றதுக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களோட எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ டெவலப் பண்றதுக்கும் நெறைய எக்ஸ்ட்ராவா அவங்க வந்து இன்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது 2யும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அகாடமிக் ரெப்யூட்டேஷன். அகாடமிக் ரெப்யூட்டேஷன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2 காலேஜ்லயுமே உங்களுக்கு அகாடமிக் ரெப்யூட்டேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது 2 காலேஜும் கம்பேர் பண்ணும்போது சிஐடி வந்து இன்னும் கொஞ்சம் ஹையரா ரெகக்னிஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஸ்ட்ராங்கா அலுமினி நெட்வொர்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிஐடி தியாகராஜா காலேஜ பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். கேம்பஸ் ஃபெசிலிட்டீஸ்ன்னு பார்க்கும்பொழுது 2 இன்ஸ்டிடியூஷன்ஸுமே கேம்பஸ் ஃபெசிலிட்டீஸ் நல்லா இருக்கு. பட் வந்து சிஐடி வந்து கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கிறதுனால, அங்க வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலரா அங்க வந்து இண்டஸ்ட்ரியோட டை அப் ஆகுறதுக்கும் சரி, இல்ல வந்து மாடர்ன் சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஃபேக்கல்டீஸ பொறுத்தவரைக்கும் 2 காலேஜ்லயுமே நல்ல ஃபேக்கல்டீஸ் தான் இருக்காங்க. நல்ல ரிசர்ச் ஓரியன்டடாவும், டெக்னாலஜி ஓரியன்டடாவும் நல்ல பிஹெச்டி ஹோல்டர்ஸ் தான் அங்க இருக்காங்க. ஸோ 2யும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐடில இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் நெறைய பண்றாங்க ஃபேக்கல்டீஸ். சரிங்களா? ஸோ லொகேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம
முன்ன சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து மேஜர் சிட்டில இருக்கிறதுனால, நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. இண்டஸ்ட்ரியோட கம்பைன் பண்ணி, அவங்க வந்து ஒரு தீசிஸ் பண்றதுக்காகட்டும் சரி, ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காகட்டும் சரி, நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது நானுமே சொல்லுவேன். ஸோ, இத வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது 2மே கவர்ன்மென்ட் எய்டட் காலேஜஸ் தான். 2லயுமே நல்ல பேக்கேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ, 2மே ஈக்குவல் பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம். ஸோ, பெட்டர் சாய்ஸஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இன்னும் எதுல பெஸ்ட்டா இருக்கோ, அந்த கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி நீங்க காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா, இன்னுமே உங்களோட லைஃப் நல்லாருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இதுல வந்து நம்ப என்னென்ன இந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ்ல கோர்சஸ் இருக்கு, அந்த பர்ட்டிகுலர் கோர்சஸ்ல என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பர்ட்டிகுலரா டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கட் ஆஃப் அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நாம சொல்லலாம். வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும், தியாகராஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலயும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப வந்து ஆஸ் யூசுவல் உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே ஒண்ணா தான் இருக்கு. இதுல வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்பெஷலா பார்க்கும் பொழுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ் இருக்கு. இந்த எஸ்எஸ் கோர்சஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப வந்து கவர்ன்மென்ட் எய்டட் காலேஜா இருக்கும் பொழுது, கவர்ன்மென்ட் அலோகேட் பண்ற ஃபீஸ தாண்டி, இன்னும் இந்த எஸ்எஸ் கோர்சஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபீஸ வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த எஸ்எஸ் கோர்ஸே தவிர வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற கோர்சஸ் வந்து தியாகராஜாவ விட உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வேற என்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா கோர்சஸும் உங்களுக்கு தியாகராஜா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் தியாகராஜால இன்னும் என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் எஸ்எஸ் கோர்சஸ் வந்து ஸ்பெஷலா ஒண்ணு குடுத்துருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா குடுத்துருக்காங்க. ஸோ மித்தபடிக்கு கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு 2 காலேஜ்லயும் ஒரே கோர்சஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து 2023ல இருக்கிற கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்ல இருந்து ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். இதையும் தாண்டி இப்போ உங்ககிட்ட கட் ஆஃப் தான் இருக்கு. ஸோ கட் ஆஃப பொறுத்து நம்மளுக்கு எந்த காலேஜஸ் அலோகேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன்ஸ்க்கோசரம் நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுல வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு பிசிக்கு 172.5ம், உங்களுக்கு தியாகராஜால வந்து உங்களுக்கு 183.5ம் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ் இதுல பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பிசில 171 அதே மாதிரி தியாகராஜால வந்து 171.5க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எஸ்பெஷலி நியூ கோர்சஸ் அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் நியூ கோர்சஸா இருக்கோ அந்த நியூ கோர்சஸ்க்கு உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். என்னென்ன நியூ கோர்சஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அதோட கட் ஆஃப், அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் அதோட கட் ஆஃப், அதுக்கு அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ் அதோட கட் ஆஃப். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டமும் மெக்கட்ரானிக்ஸும் இருக்கு. ஸோ அதோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் 2 காலேஜ்லயுமே உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 2 கட் ஆஃப்மே சைமல்டேனியஸா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் எஸ்எஸ் கோர்ஸ் இதுலயுமே உங்களுக்கு வந்துங்க கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஒரு கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதுல வந்து பிசிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 191.5 அதே மாரி தியாகராஜால வந்து உங்களுக்கு 191 கிடைக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ட்ரிபிள் இ எஸ்எஸ் கோர்சஸ் இதுல வந்து பிசிக்கு 190 அதே மாதிரி உங்களுக்கு தியாகராஜால 189 கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இசிஇ இதுல வந்து 195.5க்கும் அதே மாதிரி இதுலயுமே 195.5க்குமே கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இசிஇ எஸ்எஸ் கோர்சஸ் இதுல வந்து 194க்கும் இங்க 192.5க்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஐடில வந்து உங்களுக்கு 196 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தியாகராஜால 193க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட் கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுல வந்து உங்களுக்கு சிஐடில வந்து 180.5க்கும் தியாகராஜால வந்து 182க்கும் கிடைச்சிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்ஸ் இதுல வந்து
சிஐடின்னு பார்த்தீங்கன்னா 175.5க்கும் தியாகராஜால வந்து உங்களுக்கு 174.5க்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா வேற எந்த காலேஜஸ் கம்பேரிசன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான வீடியோஸ் நம்ம குடுக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.